ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பேச போகிறேன். தூக்கம் வராததுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது என்னன்னா ஓவர் திங்கிங். என்னது ஓவர் திங்கிங்னா? என்னது? ஓவரா யோசிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. ஓவர் திங்கிங்னா என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனைய பல கோணத்தில் யோசித்து அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலை. ஒரு பிரச்சனைய பல கோணத்தில் யோசித்து அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை. ஒரு சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு பிரச்சனைய எத்தனை கோணத்தில் யோசித்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? பிரச்சனை தான். அதை நீங்க பார்க்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அதை விட்டு உங்க கண்களை எடுத்தா தான் பிரச்சனை உங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம். கண்களை பதிய வைப்போம் பிரச்சனை மேல், அதையே யோசித்துட்டு போம், மென்டல் ஆஸ்பத்திரி போவோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ பிரச்சனைகளை யோசிக்கிறத நிறுத்து. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. பாருங்க, இது ஒரு மனநோய். புரியுதா உங்களுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இதே விஷயங்களை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 5000 ரூபாய் பிடுங்கிடுவான். உங்களுக்கு நான் இலவசமாக சொல்லித்தரேன். இப்போயே கற்றுக்கிட்டிங்கன்னா மென்டல் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. புரியுதா? ஓவர் திங்கிங்க்கு நிறையா இருக்குதுங்க. இதனால தான் மன அழுத்தம், குழப்பம், முடிவெடுக்க முடியாத பிரச்சனை இதெல்லாமே என்ன செய்து வருது. கவனிங்க, ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புரியுதா? ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் கிடையாது. கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு சத்துங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எலும்புக்கு ரொம்ப அவசியம், மூளை செயல்படுவதற்கு ரொம்ப அவசியம், நரம்புகளுக்கு ரொம்ப அவசியம். அந்த இரத்த குழாயிலேயே கொழுப்பு போய் தங்குறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நரம்பு சிதைவுன்னு சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் பிரேக் ஆகிறது. அதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த கொழுப்பு இரத்த குழாய்களில் போய் என்ன செய்யுது? தங்குது. மற்றபடி கொழுப்பு நல்லது தான். சரியா? ஹார்ட் அட்டாக்கு பிரைமரி காஸ் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், கவலை, பயம். இதுதான் பிரைமரி காஸ். புரியுதா? அப்ப சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. சரியா? ஓவர் திங்கிங் நான் சில உதாரணங்களை நான் சொல்றேன். என்ன, இப்போ நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அல்லது ஒருத்தருக்கு கால் பண்றீங்க, அவர் ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணலன்னா என்ன? பண்ணல, அவ்வளோதான். வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? இவருக்கு நம்ம என்ன துரோகம் செய்தோம்? ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு? வேணும்னா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? முந்திலாம் அடிச்ச உடனே என்ன செய்வார்? எடுப்பார். இப்போ என் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு அன்பே கிடையாது. நிறைய பேர் என்கிட்டே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்ல, கதை விடுவாங்க. நான் எடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்னு அர்த்தம். ஆமாம், போதா குறைக்கு ஆபிரகாம் சங்கர் நேர காட்டேரிகள் பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால அவங்க அடித்த உடனே நீ பேசுனீன்னா அவன் கதையாக பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன நிலையில் இருக்க, நீ என்ன வேலையில் இருக்கன்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அவன் அடித்த உடனே எடுக்காத, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அடி. அவன் ஏதாவது வேலையில் இருப்பான்ல, அந்நேரம் நீ பேசுனீங்கன்னா அவன் வேமா வச்சிருவான்.
பாடம் ஞாபகம் இருக்கிறதா? அதனால நானே சில நேரம் ஆனால் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேசணும், பாஸ்டரையா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை தெரியும்ல, அதை வேற சொல்ல காட்டணுமாக்கும். நான் கூட நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்களோன்னு நினைக்க சொன்னோமா நாங்கள். இதுதான் ஓவர் திங்கிங். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அது மாதிரி கடந்த கால தவறுகளை எண்ணி ரொம்ப யோசிக்கிறது. நம்ம செஞ்சுருக்கக்கூடாதோ, நம்ம இதை செஞ்சுருக்கணுமோ, அதை செஞ்சுருக்கணுமோ, அப்படி செஞ்சுருக்கணுமோ, இப்படி செஞ்சுருக்கணுமோ. ஏன்னா இது நான் கூட பல சந்தர்ப்பங்களில், ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருக்கேன். 4 நாள் மீட்டிங். முதல் நாள் ஒரு பிரான்ச்சில் பேசுகிறேன். முடிஞ்சு வரும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த செய்தி ரொம்ப இந்த சபைக்கு தேவையான செய்தி பாஸ்டர் அப்படிங்கிறார். நீங்கள் நாளைக்கும் இந்த சபையில் இதையே பேசுங்க அப்படிங்கிறார். அடுத்த நாள் சரி அவர் சொல்கிறாரு, நேற்று ரொம்ப எழுப்பலாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் அந்த செய்தியை அந்த சபைக்கு கொண்டு போய் பேசினேன். சொதப்பலாகி போச்சு. ஒரு ஆவியும் இல்லை, கிரியையும் இல்லை. முடிச்சு வரும்போது எனக்கு இருதயத்தில், ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீ இந்த செய்தியை பேசியிருக்கலாமா? பேசுறதுக்கு எவ்வளோ செய்தி இருக்குது. உட்காந்து ஒழுங்காக ஜோம் பண்ணி என்ன செய்தி பேசுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டல நீ பேசியிருந்துருக்கணும். இப்படி நீ பேசி சொதப்பிட்டியாடா அப்படின்னு போய் படுக்கிற. எனக்கு என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது, நிதானம் இருக்குது. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த திங்கிங்கை விட்டு, இந்த யோசனையை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க. புரியுதா? இப்போ பிரச்சனையை நான் எவ்வளவு யோசித்தாலும் திரும்ப போய் நான் அதை சரி பண்ண முடியுமா? முடியாது. இன்னும் நல்ல விளைங்கோங்க, தவறு இயல்பானது தான். தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தவறு செய்வது தவறு அல்ல. இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்துக்கணுமே தவிர, மற்றபடி நான் செஞ்ச தவறையே நான் திரும்ப திரும்ப செஞ்சுருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது, இப்படியே நான் யோசிச்சிருக்கிறதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? அதனால் ஓவர் திங்கிங். அது மாதிரி சில முடிவுகளை எடுக்கிறதுல நம்ம ரொம்ப யோசிப்போம். போவோம், போக வேண்டாம், இதான முடிவு. போனால் என்ன நடக்கும்? ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா போக வேண்டாம், அதுலேயாவது முடிவாக நிற்கும்ல. போகலன்னா கேட்பாங்களே, அதுக்கு என்ன செய்ய? போயிட்டோம்னா சரி போ, போனால் இந்த பிரச்சனை இருக்குது, போகாட்டி இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ வேற எதையாவது பண்ணு. ஆனால் விடமாட்டோம், சுற்றி 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 அந்த ஒரு சூழ்நிலையிலேயே. அது மாதிரி எதிர்கால பயம். ஏன்னா எதையாவது யோசிக்கிறது. ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகுமா? அப்படியே ஆனாலும் மனைவி நம்ம நல்லா வச்சுக்கிடுவாளா? அப்படியே நல்லா வச்சுக்கிட்டாலும் நமக்கு குழந்தை பிறக்குமா? அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது நல்ல பிள்ளையாக இருக்குமா? அப்படியே அது நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு வேலை கிடைக்குமா? நீ இப்போ மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய போகிற? போப்போ, உனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, எந்த ஆஸ்பத்திரி உறுதி? எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் முழுவதும் கவனிங்க, வசனங்கள் அத்தனையும் நம்ம மனதை சாந்தப்படுத்துகிற மருந்து. புரியுதா? அப்போ ஒரு தீமையே நடந்தாலும் வேதம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்போ ஒரு பெரிய பிரச்சனையே வந்தாலும் நல்லதுக்கு தாண்டா வந்திருக்கு, ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறான்னு குப்புறப்படுத்தி என்ன செய்ய, தூங்கு. அதுதான். ஸோ வசனம் அத்தனையுமே நம்மை தூங்க வைக்கிற மருந்துகள். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். எதிர்காலத்தை பற்றிய பயம். இன்னும் சில பேருக்கு என்னென்னா, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல ஒரு பதட்டம். நாங்கள் சில மீட்டிங்ஸ்லாம் நடத்துகிறோம். அப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இவன் செய்வானா, போவானா,
வருவானா, அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு கையை தூக்கிடுவேன். ஏன்னா இப்போ அணையை திறக்க போகிறோம், வெள்ளம் கரவனண்டு ஓட போகுது. நீ கையை தூக்கினா மட்டும்தான் தப்பிச்ச. நீச்சல் அடிப்போம்னு நினச்சா கொண்டு போயிடும். அதனால் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி காரிய சித்தியோ என்ன சொல்கிறீங்க? அதனால் இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. அது ஒரு மனநோய். எல்லாம் கரெக்டாக தெளிவாக பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு. அப்படி இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே கிடையாது. நம்ம பரலோகத்தில் இல்லை, எங்கே இருக்கிறோம்? நரகத்தில் தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இன்னொன்று ஆண்டவரே பாருங்களேன், நமக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பழகிக்கிற மாதிரி தானே வச்சுருக்கிறாரு. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் குப்பையை கொட்டுறான், பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி குப்பையை கொட்டான். இதே இது ஒரு 10 நாள் கொட்டினான்னு நமக்கு பழகிறோம். ஒருத்தனை ஒரு நாள் கொட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஏன் கொட்டலை அவன்? இதுவரை கொட்டினான்னு கவலைப்பட்டோம், அதுக்கப்புறம் கொட்டலைன்னு கவலைப்படுவோம். எல்லாத்தையும் பழகிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஏன்னா நமக்கு என்ன வந்துடக்கூடாது, மனநோய் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி தான் கர்த்தர் நம்மளை படைச்சு இந்த பூமியில் என்ன செஞ்சுருக்காங்க. அதனால் அடிக்கடி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம்? நரகத்தில் தான் இருக்கணும். அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடம் சொர்க்கமாக என்ன செய்யும் தெரியும், மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது, மாறாது. புரியுதா? அதனால் நரகத்தில் இருக்கோம்னு நினச்சிங்கன்னா நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? சொர்க்கமாக என்ன செய்யும் இருக்கும். மிருகங்களோட வாழ்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிடணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் தேவதூதர்லாம் என்ன செய்யும் தெரியும். நம்ம எல்லாமே தூதர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அவன் அது சரியில்லை, இவன் இது சரியில்லை, அவன் அது செய்கிறான், இது செய்கிறான். எதுக்கு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லது கிடையாது. புரியுதா? அது மாதிரி நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா ஜபக்கூட்டத்துக்கு போயிடுவாங்க. 8, 8:30 ஆகும். 8 மணிக்கு முடிஞ்சிருக்கும். 8:30 ஆனாலும் எங்கள் அம்மா வரமாட்டாங்க. அப்புறம் அப்படியே 8:45, 9 ஆகும். அவங்க ஏதாவது கடைக்கு போயிட்டு வருவாங்களா இருக்கும். ஆனால் எனக்கு வருகை வந்துருச்சு. அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, வருகையில் போயிட்டாங்க, நம்ம கைவிடப்பட்டோம். பாருங்களேன், ஓவர் திங்கிங். ஆமாம். அப்புறம் ஒரு 9:15 இந்த அம்மா என்ன செய்யும், வீட்டுக்குள்ளே வரும். அப்பாடா, வருகை என்ன செய்யலை, வரல. ஆமாம், தேவையில்லாது. என் பையன் ரொம்ப நாளாக சைக்கிளில் போனோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவான். நானும் என் மனைவியும் சைக்கிளில் அனுப்பவே மாட்டோம். அவன் ஒரு 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓவர் திங்கிங். என்னது, இவன் சைக்கிளில் இப்படியே போவான், இந்த முக்கு திரும்பும்போது அங்கிட்டு இருந்து ஒருத்தன் சட்டார்னு வந்து அடிச்சிருவான். ஆமாம், சப்போஸ் அவன் அடிக்கலைனாலும் இப்படியே போய் அங்கிட்டு திரும்புவான் பாருங்க, ஒரு நாய் குறுக்க வந்து சைக்கிளை சுற்றி விட்டுரும். சரி, அப்படியே திரும்பி அங்கிட்டு போகிறான், அங்கிட்டு ஒரு பஸ் நிற்குது, தம்பி காரில் போடா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஏண்டா இந்த நீயும் இதே ரோட்டில் தானே போய்கிட்டு இருந்த, உன்னைய நான் காத்தேனா இல்லையா? அப்போ உன் பிள்ளைய காப்பேனா இல்லையா? யோசித்து பாருங்க, ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான், எல்லாம் ஒன்று விழுந்துக்கிட்டா இருக்கான், எவ்வளோ பேர் வண்டியில் போகிறான். ஓவர் திங்கிங். எங்கிட்டாவது போய் முட்டுற மாதிரி, மோதுற மாதிரி, இதெல்லாமே மனநோயாளிகள். ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே யார் தான்? அதனால தான் ஆண்டவர் வசனத்தை படுறாங்கிறாரு. நீ அப்போ தான்டா நீ சர்வை பண்ண முடியும். வசனங்கள் தான் உன்னுடைய மைண்டுக்கு, மனசுக்கு மருந்து. என்ன? ஆமாம், புரியுதா? நிறையா நடக்குங்க. இப்படி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், 2 பேர் ஏதாவது குசுன்னு பேசிக்கிடுவாங்க. உடனே நமக்கு என்ன ஓடும் தெரியுமா, நம்ம செய்தியை என்னமோ கமெண்ட் அடிக்குதுங்க. ஆமாம், 2 பேரும் எதையோ சொல்லி சிரிச்சுக்கிடுவாங்க, நம்மளை ஏதோ நக்கல் அடிக்குதுங்க. ஓவர் திங்கிங். ஆமாம். ஒரு நாள்
ஒரு வரவேற்புக்கு போயிருந்தேன். ஒரு கல்யாணம் நம்ம சபையில் உள்ளது. சிஎஸ்ஐயில் கல்யாணம் முடிக்கிறாங்க. சிஎஸ்ஐ ரிசப்ஷன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது எங்கள் பாஸ்டர்னு சொன்னாங்க. என்னையும் மேடையில் உட்கார வச்சிட்டேன். அங்கே ஐயர் வாழ் அங்கி போட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் மட்டும் ஐசோலேட்டடாக பேண்ட் சட்டையை போட்டு என்ன செய்கிறேன், உட்காந்துருக்கிறேன். அப்போ அவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க. நமக்கு என்னன்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் பேசிக்கிறேன், இந்த ஆள் என்ன பேண்ட் சட்டையை போட்டு வந்து உட்காந்துருக்கேன், இவனை யார் வர சொன்னது இங்கே, அது மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டரா, என்ன பாஸ்டர். இப்படியே நம்ம மைண்டில் என்ன செய்யுது, இவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னைய பேச வேற சொல்றாங்க. ஏதாவது ஓடும் நமக்கு. ஓவர் திங்கிங். புரியுதா? ஆமாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க. உடனே திடீர்னு ஒருத்தன் வேகமாக ஓடின உடனே நமக்கு மைண்டில் என்ன ஓடும், எதுக்கு ஓடுறான், எவனோ மயக்கம் போட்டு விழுந்துட்டானோ. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் வேண்டிய மனசு கட்டு அப்படி வந்து நிற்பான். நமக்கு என்ன தோணும், சரி பிரச்சனை வந்துருச்சு. என்னது? ஓவர் திங்கிங். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை.